மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே. நாம வாடி வதங்கி வளப்படுத்துறோம் வயலே. மானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே. நாம வாடி வதங்கி வளப்படுத்துறோம் வயலே. ஆனா தானியமெல்லாம் வலுத்தவனுடைய கையிலே. தானியமெல்லாம் வலுத்தவருடைய கையிலே. இது தகாது என்ன எடுத்து சொல்லியும் புரியலே. அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. என்னடா நெளிஞ்சுக்கிட்டு போற, நேரா போடா. தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு. தரையை பார்த்து நிக்குது நல்ல கதிரு. தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே. அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே. எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. அடிபணியாதே தம்பி பயலே. எதுக்கும் ஆமாஞ்சாமி போட்டு விடாதே தம்பி பயலே. ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே. எதுக்கும் ஆமாஞ்சாமி போட்டு விடாதே தம்பி பயலே. பூனை புலியா எண்ணி விடாதே தம்பி பயலே. பூனை புலியா எண்ணி விடாதே தம்பி பயலே. உன்னை புரிஞ்சிக்காமலே நடுங்காதேடா தம்பி பயலே. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கோடான கோடி இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை அதிகமாக பெய்துள்ளது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், பந்தவாசி, இன்னும் பல மாவட்டங்கள், சென்னை மாநகரமே மழையில் மிதந்தது. இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்
அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார். வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும் நிவாரண நிதி 2000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார். அதாவது எனக்கு என்ன நினைக்கிறேன்னாக்கா, இது வேடிக்கையா இல்லை விந்தையாக இருக்கின்றதா என்று பார்த்தால் வேடிக்கையாக தான் இருக்கின்றது. இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வெள்ளம் வந்த பிறகு அவர்கள் 2000 ரூபாய் கொடுத்தால் இவர்கள் ஏன் 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடாது என்று சொன்னவர்கள். ஆனால் இன்று இவர்கள் ஆளுகின்றார்கள். 2000 ரூபாய், அதுவும் பாதிக்கப்பட்ட இடங்கள் மட்டும். தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள். அங்கே பெரும் வெள்ளம், அது தாங்க முடியாத துயரம். அவர்களுக்கு என்ன 2000 கொடுத்தால் போதுமா? சற்று சிந்தியுங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் இவர் தான் வரணும் அவர் தான் வரணும்னு உங்களுக்குள்ளே ஒரு மனசில் பதிய வச்சுக்கிறீங்க இல்லையா? இப்பொழுது மழை வந்திருக்கின்றது. மழை வருகின்ற பொழுது தமிழக முதல்வருக்கு அனைவரும் பொதுவான மக்கள். இவர் பொதுவான ஒரு தலைவர். இவர் யாரை சார்ந்து இவர் வேண்டும் அவர் வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அங்கே 2000 கொடுப்பது நியாயமா தர்மமா என்று பார்த்தால் அநியாயம். அவரவர்கள் தன்னுடைய பொருளுடைமை சொத்துக்களே பறிபோயிருக்கின்றது. அவர்கள் என்னென்ன வைத்திருப்பார்கள் அனைத்தும் பறிபோயிருக்கின்றது. அவர்களுக்கு 2000 கொடுத்தால் இது பொருந்துமா என்றால் பொருந்தாது. சாராயம் குடிச்சு அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. இது இயற்கையின் சீற்றம். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு 10,000 ரூபாய் வழங்கியிருக்கணும். 10,000 ரூபாய் வழங்கினால் அதுவே அவர்களுக்கு போதுமானது கிடையாது. ஓரளவுக்கு அவர்கள் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது அறிவித்திருப்பது 2000 ரூபாய். அது எதற்கு அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும்? கள்ள சாராயம் குடிச்சு சாவரனுக்கு உடனடியாக 10 லட்சம் வழங்கப்படும். வெடி விபத்தில் தொழிற்சாலை இறந்து போனால் 1 லட்சம் கொடுக்கறது, 2 லட்சம் கொடுக்கறது. ஏன் மக்கள் வரி பணத்தை கொடுப்பதற்கு உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போகிறீங்க? கிடையாத. இதில் வேறு நீங்கள் மத்திய அரசாங்கத்தை 2000 கோடி தரணுன்னு வேறு கேட்டுக்கிறீங்க. அது வேறு ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் கேட்க வேண்டிய அவருடைய கடமை. ஆனால் மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்தை இது போன்ற காலங்களில் நீங்கள் அவர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்தால் அது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அங்கே ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டத்தில் அதிகமான பாதிப்பு. அவர்கள் ஒரு 10,000 கொடுக்கலாம். உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போகிறதில்ல. அனைத்து மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்தை எடுத்து தான் கொடுக்க போகிறீங்க. அதே போல் தமிழ்நாட்டில் சாலை ஓரம் குடிசை ஓரம் வாழ்கின்றவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் அவரவர்களுக்கு 1008 பிரச்சனை. அவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கலாமே. வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போகிறது இல்லையே. மக்களாகிய நீங்கள் சிந்தியுங்கள். இதை மாதிரி ஒரு ஆபத்தான பேரிடர் காலத்தில் ஆளுகின்ற அரசு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். தேர்தல் வந்தால் மட்டும் எங்கேயாவது கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் எடுத்தாந்து அவங்களுக்கு 1000 2000 கொடுக்குறீங்களே, அது ஏமாத்துறதுக்கு. அது இந்த அப்பாவி மக்களுக்கு அது தெரியறதில்ல. இப்பொழுது நீங்கள் உதவி செய்தால் அந்த மக்களுக்கு நன்மை. அப்போ அதிமுக ஆட்சியில் மட்டும் 10,000 கொடுன்னு கேட்பீங்க. இப்போ உங்கள் ஆட்சியில் 2000 ரூபாய். இது எப்படி இருக்குதுனாக்கா, அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தன்ற மாதிரி இது நீங்கள் பேசுறது. இது நியாயம் கிடையாது.
இது நான் மக்களின் ஒருவனாக அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர், கழக பொதுச் செயலாளர் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா பணிவுடன் அன்புடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோளாக விடுக்கிறேன். நீங்கள் அறிவித்தது அது நியாயமானது அல்ல. அந்த மாவட்டங்களில் மக்களுக்கு 10,000 ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும். அவர்கள் அதிகம் சேதம், பயிர் வளம் வைத்திருப்பார்கள், அதை விட கொடுமை. அவர்கள் அதை நம்பி தான் வாழ்ந்தாங்க. அது 6 மாத காலமாக இருக்கும், 3 மாத காலமாக இருக்கும் பயிரிடுவதற்கு. அதற்குண்டான அவர்கள் பணத்தை செலவழித்திருப்பார்கள். இப்பொழுது அடியோடு நீரில் முழுகி காணாமல் போய்விட்டது. அந்த மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி இதுவா கேட்டால், நாங்கள் திராவிட மாடல் என்று சொல்லப்படுகிறீர்கள், நாங்கள் பகுத்தறிவாதி என்றீங்க, சீர்திருத்தவாதி என்றீங்க, சமநிலவாதி என்றீங்க. எதுவும் கிடையாது. உங்களுக்குள் ஒரு சுயநலம். இப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் போயிருக்கிறார், பொன்முடி, அப்புறம் இன்னொரு அமைச்சர். அங்கத்தி மக்கள் வயிற்றெரிச்சலாகி சேற்றை வாரி அடித்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மக்கள் மனம் குமுறல் தாங்க முடியாமல் இவர்கள் செய்கின்ற செயல்பாட்டுக்கு அவர்கள் திருப்பி பாடம் புகட்டப்படுகிறார்கள். இது மட்டும் கூடாது. பொதுமக்களிடத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க மனிதர்கள், நீங்கள்தான் பகுத்தறிவாதி, நீங்கள்தான் சமத்துவவாதி, நீங்கள்தான் பொதுநலவாதி, நீங்கள்தான் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு உதவி செய்யாத, அதனால் அவங்களுக்குன்னா பிச்சையாக போடுறீங்க 2,000 ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அவங்களுக்கு அது போதுமா? அவங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமா? அவங்களுடைய குடும்ப செலவுக்கு அது ஆறுதலாக இருக்குமா? உடனடியாக முதல்வர் அவர்கள் ஒரு 10,000 ரூபாய் அந்த 3 மாவட்டங்களில் வழங்கப்படுகிறேன் என்று சொல்லியிருந்தால், அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக மாண்புமிகு தமிழக முதல்வர்களை நான் வணங்குவேன். ஆனால் நீங்கள் அறிவித்திருப்பது 2,000. சரி, இங்கத்தி மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஏன் இவங்க மட்டும் பாதிக்கப்படலையா? ஆறு ஓரமாக இருக்கிறாங்க, கடல் ஓரமாக இருக்கிறாங்க, நதி ஓரமாக இருக்கிறாங்க, கால்வாய் ஓரமாக இருக்கிறாங்க. அவங்களாம் பாதிக்கப்படலையா? அவங்களும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அங்கே அறிவித்த 2,000 ரூபாய் இங்கே நீங்கள் அறிவித்திருந்தால் அதை நான் மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பாராட்டுவேன். 2015 ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய புயல் வந்தது. அது மாபெரும் சீரழிவு. அவங்க எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் 2,000 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க அது பொதுவானது. நீங்கள் அதை மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த 3-4 மாவட்டங்களுக்கு 2,000 ரூபான்னு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் வீட்டு பணத்தை கொடுக்க போகிறதில்ல யாரும். ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலினோ, இல்லை அங்கே இருக்கிற அமைச்சர்களோ அனைவரும் யாரும் கொடுக்க போவதில்லை. உங்களுக்கு ஊதியமாக வழங்கக்கூடியவர்கள் மக்கள்தான் முதலாளி. அந்த முதலாளி இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் சம்பளம் பெறுபவர்கள். நீங்கள் அவர்களுக்கு இப்படி 2,000 என்று அறிவித்திருப்பது மாபெரும் தவறு. ஒரு கஷ்டகாலங்கள் உதவுதான் ஒரு மனிதனுடைய பொதுவுடைமை. தேர்தல் காலம் வந்தால் மட்டும் ஏமாற்றத்துக்கு வந்துடுறீங்கள. ஆனால் இந்த அப்பாவி மக்கள் தெரியறதில்லை. அது என்ன, மழை வந்தால் பாதிக்கப்படுகின்ற அது உங்களால் என்ன பாதுகாக்க முடியுது சொல்லு பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு முழுவதும் 11 மாநகரம் இருக்குது. அந்த 11 மாநகரத்திலும் அந்த மாநகராட்சி அதிகாரிகள் என்ன செய்யப்படுகிறார்கள்?
அந்த மாநகர மேயர் என்ன செய்யப்படுகிறார்கள் பணி, அந்த மாவட்ட உறுப்பினர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், அந்த மக்களுக்கு என்ன தேவை, அவர்கள் குறைகள் என்ன, அவர்கள் தங்குதடை இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழிவகை செய்யணும் என்று யாராவது சிந்திக்கப்படுகிறீர்களா? கிடையவே கிடையாது. தனக்கு என்ன தேவை என்பதை மட்டும் அறிந்து செயல்பட்டு மக்கள் ஆண்டுதோறும் இதுபோன்று பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இது மக்கள் கொஞ்சம் கூட அதை மாறலை. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்கள் வரிப்பணம் உங்களுக்கு தான் செலவழிக்கணும். அவங்க வீட்டு பணத்தை கொடுக்க போகிறதில்ல. அவங்க உல்லாசமாக காரில் போகிறாங்க, ஜாலியாக வராங்க, ஏசியில் இருக்காங்க, எங்கே உல்லாச விடுதிகளை தங்குறாங்க. அனைத்து சலுகைகளும் நடக்கின்றது. அது அதிகாரி முதல் கலெக்டர் வரை அனைத்து அதிகாரிகளும் சல்லாபமாக வாழப்படுகிறார்கள். ஆனால் இங்கே விழுந்து விழுந்து மடிந்து சாகப்படுவது மக்கள்தான். இந்த மக்கள் கொதித்தெழ வேண்டாமா? எப்படி விழுப்புரத்தில் அமைச்சர் அவர்களை சேற்றை வாரி அடித்தார்களோ அதே போன்ற அனைவரு மாவட்டங்களில் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தினால்தான் மாற்றம் கிடைக்கும். உங்கள் உரிமை, உங்கள் வாழ்வாதாரம், உங்களுடைய குடியுரிமை, இந்த 3 சக்தியும் உங்கள் கையில் உள்ளது. அவங்க என்ன உங்களுக்கு என்ன பிச்சையாக போடுறாங்க? கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறீங்க மாசமானா. ஆனால் அப்பாவி மக்கள் ஏழ்மையாக வாழக்கூடிய நிலைமைக்கு ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அரசு செயல்படுத்தலை. ஏன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்னை மாநகராட்சி வேணான்னாரு? அவன் தனக்குள்ளே அதை சம்பாதிச்சு அவன் பாக்கெட்டில் போட்டுப்பான், மக்களுக்கு செய்ய மாட்டான். அவர் உன்னதமான தலைவர். 10 ஆண்டு காலம் மாநகராட்சி இல்லாமல் அவர் சிறப்பாக ஆட்சி செய்தார். இது போன்ற வெள்ளம் இல்லை, இது போன்ற ஒரு பாதிப்பு இல்லை. அப்படி பாதிப்பு இருந்தாலும் அந்த மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். 1970 கரை புரண்டு ஓடுது. அதாவது கலைஞர் அரிசி பஞ்சமாக்கினார், கிடைக்கல. அப்புறம் புரட்சி தலைவர் 1977 ஆட்சிக்கு வராரு. அவர் கையில் அரிசியும் கிடையாது, ஒன்றியும் கிடையாது, அவர் கையில் பணமும் கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, துணிமணிகள், அவர்களுக்கு பணம் வழங்கினார். அன்னைக்கு 500 ரூபா கொடுத்தது, இன்றைக்கி அது 50,000 ரூபா. அன்றைக்கி 500 ரூபா கொடுத்தது, இன்றைக்கி அது 50,000 ரூபா. நீங்கள் என்னன்னாக்கா 2,000 ரூபா கொடுக்குறீங்கம்மா, அவங்களுக்கு என்ன பிச்சைக்காரன் மாதிரி, அவங்களுக்கு என்ன மக்கள் நான் அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா உங்களுக்கு? உங்கள் வீட்டு பணத்தை கொடுக்காதீங்க. இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடலில் இருக்குது. அப்போ இதை கொடுங்க. இலவசன்னு ஒன்று சொல்லி மாயை ஏமாத்துறீங்களே, அது யார் வீட்டு பணத்தை? நான் மக்கள் வரி பணத்தை எடுத்து நான் 10,000 கொடுப்பேன், 15,000 கொடுப்பேன், ஓட்டு வாங்கி ஏமாற்றிட்டு மக்கள் தலைமையில் கடன் சுமையை ஆக்குறீங்களே. இடர்படும் காலங்களில் உதவி செய்வதுதான் ஒரு அரசினுடைய கடமை. பொதுமக்கள் நீங்கள் சிந்திக்கணும். என்னடா பிஎஸ்எல் ராஜா இப்படிலாம் போடுறானேன்னு. இதை என்ன பண்ணுறாங்க? பார்க்குறதில்ல. ஏன்னா உண்மையை சொன்னால் பார்க்குறதில்ல, அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு அதுவே மனம் வருத்தம். ஆனால் ஒரு நாள் மாறுதல் அடையும். புரட்சித் தலைவர் அன்றைக்கே பாட்டார், ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டென்றார். அப்பொழுதுதான் மக்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கப்படும். தவறு செய்தவர்கள் அவர்களை தண்டிக்க வேண்டும். அவங்களுக்குலாம் 1000 கொள்ளடிக்கிறாங்க பணம். அவங்களுக்கு இப்போ சிபிஐலாம் அவனெல்லாம் போய் பிடிக்குதுங்களாங்க? யாராவது ஒரு அப்பாவி தலை காஞ்சிருந்தானா அவனை போட்டு அது இல்லை இது இல்லைன்னு போட்டு அவனை தூக்கி உள்ளே போடுறான். இப்போ ஒன்றும் இல்லை, செந்தில் பாலாஜி 5,000 கோடி அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் இருந்தான்றதுக்காக கலைஞர் பெரிய போராட்டம் பண்ணார். நான் அவரை விடமாட்டேன், அவரை என் வாழ்நாள் முழுவதும் அவரை நான் தண்டிக்காமல் விட மாட்டேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட தான் அவர் இருக்கிறாரு. அப்போ அன்றைக்கி கெட்டவர், இன்றைக்கி நல்லவரா? இந்த வடிவேலு ஒரு படத்தில் காலையில் நல்ல வாய், மாலையில் நாரவாய், அது மாதிரிலாம் இருக்குது உங்கள் பொழப்பு. ஆனால் மக்கள் மாறுங்கள், தயவு கூர்ந்து.
இன்னைக்கு இந்த வெள்ளம் ஏன் வந்தது? சிந்திக்க மாட்டேன்றீங்க. ஒரு 5 நாள் மழையோ 10 நாள் மழையோ பெய்தால் அந்த மழை அனைத்தும் போய் அது கடலில் தான் போய் சேரணும். எங்கு தங்கு தடை இல்லாமல் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும். யாரும் கொடுக்கல. அனைத்து சென்னை மாநகராட்சி அதிகாரி கொள்ளையடிக்கிறான். இப்போ ஒரு குழா போடணுன்னாக்கா கொள்ளையடிக்கிறான், ஒரு பட்டா வாங்கினா கொள்ளையடிக்கிறான். அன்றைக்கி ஜெயலலிதா நத்தம் புறம்போக்கெல்லாம் கொடுக்கணுன்னா அமுல்படுத்தினாங்க, அது அதிகாரி அழிச்சிட்டான். இதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது. ஏன் மக்களுக்கு நல்லது செய்து சட்டம் இருக்குதா? ஏன் 10,000 ரூபாய் கொடுத்த சட்டம் இல்லை என்ன சொல்லிக்குதா உங்களுக்கு? யாரை கேட்டு நீங்கள் 5,000 10,000 நான் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்களா? இதை மாதிரி காலங்களில் அந்த தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அவர்களுக்கு நீங்கள் ஆட்சி ஆளுபவர்கள் நல்லதை செய்தால் மக்கள் உங்களை பாராட்டுவார்கள். கண்ணை மூடின்னு கொடுக்கலாங்க அவங்களுக்கு 10,000 ரூபாய். அந்த அளவுக்கு அவங்க இழந்திருக்கிறாங்க. அவங்கள் பொருள் உடைமை, அவங்களுடைய அனைத்து உபகரணங்களும் பறிபோயிருக்கின்றது. ஏன் உயிர் சேதமும் ஆகியிருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்படியே ஒரு வீடு இடிஞ்சி 5 சகோதர சகோதரிகள் மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டார்கள். இது இயற்கையின் சீற்றம், யாரும் ஒன்றையும் சொல்ல முடியாது. அதற்கு நீங்கள் மாற்று வழி கண்டுபிடித்திருக்கணும். கலசாரம் கொடுக்க மட்டும் 10 லட்சம் கொடுக்குற, இது இயற்கையின் சீற்றத்துக்கு அவங்களுக்கு என்ன 2,000 ரூபாய் பிச்சைக்கார காசு? அது வீட்டு பணத்தை கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் மக்கள் வரி பணம், அந்த மக்களுக்கு உதவாது. அப்புறம் நீங்கள் ஆட்சி ஆண்டு என்ன பிரயோஜனம்? எதுவுமே பிரயோஜனம் இல்லையா? செந்தில் பாலாஜி அவ்வளோ நல்லவர், அவர் உத்தமரா? அவர் போய் பொறுப்பு கொடுத்துக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாலும் அவனுக்கு காவல்துறையில் இவன் இதை செய்யக்கூடாது, இவன் ஒரு அரசு துறைக்கு தகுதி இல்லாதவன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீட் தேர்வு இப்போ எடுத்துங்க, நீட் தேர்வு எழுதலான்றாங்க. அதே மதுக்கடையை மூடணுன்னாக்கா நாங்கள் அரசிடம் தலையிட முடியாது. இந்த நீதிமன்றம் எப்படி 2 பக்கமாக கோல் அடிக்குது பாருங்கள். நீட் தேர்வுக்கு மட்டும் அதை நீங்கள் தலையிடலான்றீங்க, ஆனால் மது கடைக்கு மட்டும் நீதிமன்றம் தலையிடாது. சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கி எவ்வளோ தாய்மார்கள் தாலி இழந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அன்றாடும் உண்பதற்கே வழிவகை இல்லாமல் தவிக்கின்றார்கள். அவங்க ஒரு 1000 ரூபாய் 800 ரூபாய் 700 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அந்த ஆம்பளைங்க. அவன் என்ன பண்ணுறான்? நேராக போய் எல்லாத்தையும் குடிச்சிட்றான். பிள்ளைங்களை பற்றி கவலைப்படுறதில்ல. அவனுக்கு தெரிஞ்சது அந்த சாராயம்தான். அதை அழிப்பது யார்? இன்று திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லப்படுகிறார்களே, அவருடைய தந்தை அன்று உருவாக்கினார். இன்று வரை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களுடைய தாலி இழந்து கொண்டே இருக்கின்றது. அரசியலுக்கு வரணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது இன்னும் ஏமாத்துறதுக்கெல்லாம் வராதிங்க. பொது உடைமை அது ஒரு அக்னி பரீட்சை. அதில் ரொம்ப கவனமாக செயல்படணும். ஆனால் நீங்கள் கொள்ளையடிக்கிறதுல தான் நீங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தர் நேரு பாருங்கள், கோடிக்கணக்கில் இருக்குது. பொன்முடிக்கு கோடிக்கணக்கில் இருக்குது. அனைத்து அமைச்சர்களும் கோடான கோடீஸ்வரனாக இருக்கிறான். அது அதிமுகலும் சரி திமுகலும் சரி, மக்கள் தான் பிச்சைக்காரனாக இருக்கிறான். இந்த மக்கள் என்னைக்கு மாறப்போகுது? அதுதான் அன்றைக்கே தலைவர் பட்டார். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? மாற்றம் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுங்க. எனக்கு ஒன்றே நான் சொல்கிறதுனால எனக்கு ஒன்றையும் ஆயிட போகிறதில்ல. ஆனால் நான் உங்களை சகோதரனாக பாவிக்கிறேன், சகோதரியாக பாவிக்கிறேன், தாய்மாராக பாவிக்கிறேன். என் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளாக உங்களை நினைக்கிறேன். மாற்றம் கொள்ளுங்கள். இந்த மழை வெள்ளத்தில் அறிவித்திருப்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2000. அது வருத்தத்துக்குரிய விஷயம். அங்கே அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வந்தவாசி, அங்கே 10,000 கொடுக்கலாம்.
கொடுக்கணும். மீதி தமிழ்நாடு முழுவதும் 2000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கணும். இது என் பணிவான வேண்டுகோள். உங்கள் வீட்டு பணத்தை கொடுக்க போகிறதில்ல, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இதை மாதிரி துன்பமான காலங்களை நீங்கள் உதவி செய்தால், ஏனென்றால் நீங்கள் ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர், உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கலாம், அந்த மக்களுக்கு நன்மை செய்யலாம், அது நல்லது. தேர்தல் காலம் வந்தால் ஏமாற்றத்துக்கு கரெக்டாக வந்துடுவீங்க. பணிவன்புடன் வேண்டுகிறேன் தமிழக மக்களையும், இதய தேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கோடான கோடி இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளையும் சிந்தியுங்கள், சீர்தூக்கி பாருங்கள். இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்றது அது தவறு, மாபெரும் தவறு செய்து கொண்டிருக்கின்றது. புரட்சி தலைவர் இயக்கத்தை அழித்து விட்டார்கள் அவர்கள். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்துவிட்டு இன்றைக்கி இவங்க நான் தான் பெரியவன்றாங்க. புரட்சி தலைவர் தொண்டன் பாதி பேருக்கு மேலே அப்படியே அமைதியாக இருக்கிறான், இன்னும் எதுலேயுமே தலையிடாமல். ஏன்னா இவங்க பண்ணுற ஒரு தப்பால் அவன் மனம் வெறுத்து இந்த இயக்கம் எப்படி உருவாக்கப்பட்டார். தங்கத் தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுங்கோல் கருணாநிதியிடம் இந்த நாட்டை மீட்டார். அவர் 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை நடத்தினார். அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா இருந்தார்கள். அவர்கள் ஒரு 5 முறை முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீரில் மூழ்கிய படகு போல் மாறிவிட்டது. இப்போ யாரோ வராங்க நான் தான் ஆளுன்னு, அது மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க, நாம் எதையும் சொல்லக்கூடாது. மக்கள்தான் அன்று கடைசி அந்த வினாடி சிந்தித்து மாற்றம் கொடுப்பது. ஆனால் இந்த முறை மாற்றம் கொடுங்கள். இந்த எளியவன் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக இந்த எளியவனுக்கு ஆதரவு கொடுங்கள். சைதை பகுதியை நான் மேம்பாடு தொகுதியாக மாற்றுவேன். யாரும் 54 ஆண்டுகளில் செய்யாத மாற்றத்தை இந்த எளியவன் உருவாக்குவேன். அது உங்களை வைத்தே நான் செயல்படுவேன். எந்த துறையாக இருந்தாலும் சரி, மக்கள் வந்து மனு கொடுத்தால் உடனடியாக அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்து கொடுக்க தவறினால் அவருடைய வேலையை இழக்க நேரிட செய்வேன். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர் பொதுச் செயலாளர் BSNL ஆர் ராஜா என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், எங்கே போய் குறையப்படக்கூடாது. அவன் உழைத்து சம்பாதித்து அவன் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுகிறான். அவனுக்கு மேம்பாட்டு நிலைப்பாடு கொடுக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். இந்த எளியவன் 2026இல் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக போட்டியிடுவேன். என்னுடன் யாரெல்லாம் வருகின்றார்களோ, நாம் அண்ணாவின் தம்பியாக இதய தெய்வன் டாக்டர் புரட்சித் தலைவர் எளிய தொண்டனாக போட்டியிடுவோம். மக்களுக்கு நாம் நன்மை செய்வோம். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம்.